நான் ஒண்ணு பண்ண போனேன். அது ஒண்ணு வந்துருந்துச்சு. நேத்து சாக்லேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சாக்லேட் வந்து ப்ரவுன் சுகர்ல ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் சுகர் வந்து சேர்க்க வேணான்னு. கடைசியில வந்து எனக்கு சாக்லேட்டா கிடைக்கல. இது ஒரு கிரீம் மாதிரி வந்துருந்துச்சு. சரி அத அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒயிட் சுகர்ல சாக்லேட் ரெடி பண்ணியிருந்தேன். ப்ரவுன் சுகர் போட்டு சாக்லேட் ரெடி பண்ணத வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அத அப்படியே சாக்லேட் கேக்கா மாத்திக்கிட்டேன். நான் ப்ராப்பரா கேக் பண்ணணும்னு பண்ணாதனால என்னால ரெசிபி எதுவுமே ஷேர் பண்ண முடியல. குண்டக்க மண்டக்க போட்டு ஒரு அளவுகளோட செஞ்சு பார்த்துருந்தேன். இது கரெக்டா வந்திருந்தா இந்த வீக்ல நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சாக்லேட் கேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலான்னு. இந்த கேக் எக்லெஸ்ல தான் பண்ணியிருந்தேன். வித்தவுட் ஓவன்ல ரொம்பவே சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. நான் எப்பயும் பண்ற மாதிரி குக்கர்ல வந்து சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேல ஸ்டாண்ட் வச்சு தான் பண்ணியிருந்தேன். குக்கரை 10 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கேக் பேக் ஆகி வர்றதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கேக் பேக் ஆகி வர்றதுக்கு. ஆனாலுமே ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்துருந்துச்சு. இதுக்கு மேல எந்த டெக்கரேட்டுமே பண்ணல. அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டோம்.